ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட்டை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன், ட்ரை ஃப்ரீ, பை நவுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. மேலே இதுதான் யூஆர்எல். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீயை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன், என்னுடைய இமெயில் ஐடியை. ஸோ ஒன்ஸ் என்னுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் ஒர்க் ஆர் ஸ்கூல் இமெயில் ஐடின்னு கேட்குது. கண்டினியூ வித் திஸ் இமெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி எடுத்து போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட ஃபெச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லாதனால கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஸோ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் நேமும் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் கேட்குது. ஸோ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கிறேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். ஸோ நான் அந்த கோடை வந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் மெயிலே வந்திருக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிவிட்டு நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சம் கேப்சா வந்து செக் பண்ண சொல்லுது. ஏன்னா ரொபாட்டிக்காக ஹியூமனான்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தி ரேபிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ செக் பண்ணால் ஃபேட்டு, ரேபிட், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. ஸோ நான் எதுக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக ரேபிட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டிக் மார்க் வந்துடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ அது இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் பேஜ்க்கு எடுத்து போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ரீமியம் மெசேஜ்லாம் காமிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் பெய்ட் வெர்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட்லாம் காமிக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃப்ளோஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ளோஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஃப்ளோஸ்ன்னு இருக்குது, பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் சேட் வித் மீ. கடைசியாக இருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷனால மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் ஆஃப் ஃப்ளோ கிளிக் பண்ணிட்டு ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆப், அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்னு இருக்குது. ஸோ லான்ச் ஆப் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா லான்ச் ஆப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் ஆப் கொடுத்துங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 251 MB இருக்குது. ஸோ என்னுடைய நெட் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் பாஸ் பண்ணிட்டு திருப்பி ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது எங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மை ஃப்ளோஸில் டெஸ்க்டாப் ஃப்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்னு இருக்குது, அங்கே தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டால் பண்ணுற யூஐ வந்து ஓப்பன் ஆகும். அஸ் யூஸ்வல் எல்லா சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இன்ஸ்டால் ஆக போகுது அது காமிக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து அன்எனேபிள் ஆகிருக்கு.
ஸோ இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பட்டன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ட்ராக்கர் வந்து காமிக்குது. ஓகேங்களா, எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சம் டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லான்ச் ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லுது, அது ப்ரௌசரில். ஸோ அப்போ தான் ப்ரௌசர் வந்து பவர் ஆட்டோமேட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் எனேபிள் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பவர் ஆட்டோமேட் எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃபார் திஸ் ஐட்டம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பவர் ஆட்டோமேட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து எனேபிள் பண்ண சொல்லுது, அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டர்ன் ஆன் தி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து வந்து மொசில்லா ஃபயர்பாக்ஸ், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன். ஆட் டு ஃபயர்பாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் டூல். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிறேன். சரி, என்னுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். சாரி, கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். ஸோ சைன்இன் கொடுத்தோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கேட்டதுன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சைன்இன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக ஆட்டோமேட் பண்ண ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஃப்ளோ, நியூ ஃப்ளோ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூ ஃப்ளோ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.